வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது எப்பயுமே எங்க இளமையா இருக்கிறதுக்கு ஒரு ஆசனம். ஓகே, அந்த ஆசனம் இருக்குது. அது பெயர் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ண வேணாம். எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், எப்படி மூச்சை வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேம் கேட்டாங்க எப்பயுமே எங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஆசனம். அது அந்த ஆசனத்தோட பேர் பர்வட் ஆசனம். அந்த ஆசனம் பத்மாசனத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பர்வட் ஆசனம் பத்மாசனம் போட முடியாதவங்க எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ மேம் பத்மாசனம் போடுறாங்களான்னு கேட்போம். மேம் பத்மாசனம் போட முடியலையா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் போட்டுட்டு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆசனம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ சுக ஆசனத்தில் மேம் உட்காந்துருக்காங்க. சுக ஆசனம் நார்மலாக நம்ம எப்பயுமே ஃப்ளோரில் உட்காந்துருக்க சுக ஆசனம். ஓகே, இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே போய் கைகளை கொண்டு போய் ப்ரேயர் பொசிஷனில், காதை ஒட்டி கை இருக்கணும், ப்ரேயர் பொசிஷனில் வைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சுக ஆசனத்தில் இருந்துக்கிட்டு கைகளை நல்ல ப்ரேயர் பொசிஷனில் வச்சுருக்காங்க. காதை ஒட்டி கை இருக்கணும். அப்போ இந்த ஆசனத்தில் நான் மேம் 12 or 16 கவுண்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மெதுவாக அப்படியே செஞ்சிட்டே இருங்க மேம். அதே ஆசனத்தில் இருங்க. இந்த ஆசனம் முதுகு தண்டை அப்படியே மேல் நோக்கி இழுத்து ஒரே நேர்கோட்டில் வைக்கிது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆசனம் முதுகு தண்டுக்கும் நல்லா ஒரு பலத்தை கொடுக்குது இந்த ஆசனம். சரி, அதுக்கப்புறம் மேம் கை முடிந்த அளவு ப்ரேயர் பொசிஷனில் விரல்களை அழுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆசனத்தில் முடிந்த அளவு நம்ம கவுண்டில் இருந்துக்கலாம். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி 21 டேஸ் கழித்து இதை 2 to 3 மினிட்ஸில் கூட இந்த ஆசனம் இருந்துக்கலாம். முதல்ல எடுத்ததும் நம்ம ஒரு 16 25 அந்த கவுண்டில் இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க மேம். மெதுவாக இப்போ உங்களோட எண்ணத்தால் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஆசனங்கள் செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மணிக்கு இருக்கும். கொஞ்சம் கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமான ஆசனம் இல்லை. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ப்ரீத் இன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆசனம். மேம் கேட்டது மாதிரி என்றும் இளமையுடன் வாழ இந்த பர்வட்டாசனம் சுகாசனத்திலேருந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். வேணுங்கிறவங்க அல்லது பத்மாசனம் போட முடிந்தவங்க அல்லது அது பத்மாசனத்தில் இந்த ஆசனம் செஞ்சுக்கலாம், பர்வட்டாசனத்தை. அப்படி இல்லை அப்படின்றவங்க பத்மாசனத்தை நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டு ஏக பத்மாசனம், அர்த்த பத்மாசனத்தம் இந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழு பத்மாசனத்தில் இருந்து இந்த பர்வட்டாசனம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நம்மளும் ஆன்லைன் அண்டு டைரக்ட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ.